Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெசிடென்ட்ஸ்க்கு தேவைப்படுற மோஸ்ட் பேசிக்கான டூல்ஸ் எசென்ஷியல்ஸ் அண்ட் அதோட டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணனும் அது எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். சோ நீங்க வந்து ரெசிடென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நான் எல்லா பேசிக் டூல்ஸ்மே சொல்லியிருப்பேன். அந்த டூல்ஸ்ல என்னென்ன இருக்கும், எப்படி யூஸ் பண்ணனும், எப்படி ஆர்டர் பண்ணனும் எல்லா டீடைல்ஸ்மே வந்துட்டு உங்களுக்கு டீடைலா சொல்லியிருப்பேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கண்டினியூவா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பேசிக் டூல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிகினரா இருந்தாலும் சரி, ப்ரோவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா hand drill வந்துட்டு நமக்கு தேவைப்படும். பிகினர்ல வந்துட்டு எல்லாரும் with holes mold வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் with holes ஓட without holes mold வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். பிகாஸ் அதுல வந்துட்டு உங்களுக்கு எந்த பிளேஸ்ல ஹோல்ஸ் வேணுமோ நீங்களே இந்த மாதிரி hand drill யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த hand drillல வந்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுல 2 nozzle caps வந்துரும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 14 types of needlesமே வந்துரும். சோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மெலிசா இருக்க தின்னா இருக்க நீடில்ஸ்ல இருந்து ரொம்ப திக்கா இருக்க லைக் ஃப்ரேம்க்கு வந்துட்டு நீங்க drill பண்ற நீடில் வரைக்குமே உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். நான் இதில் காமிச்சிருக்க மாதிரி அந்த நாசல் கேப்பை வந்துட்டு நீங்கள் இந்த ஹேண்ட் ட்ரில்லில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் நீடில் வேணுமோ அந்த நீடில் வந்துட்டு இதில் நான் ஃபிட் பண்ண மாதிரியே ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் இதை இந்த மாதிரி வந்துட்டு 2 வாட்டி 3 வாட்டி புஷ் பண்ணிங்கனாலே போதும் உங்கள் ரெசினாட்ஸில் வந்துட்டு அது இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டோம். ஸோ பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த ஹேண்ட் ட்ரில் வந்துட்டு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஹேண்ட் ட்ரில்லை இன்னும் ஆர்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம காட்டுற எல்லா எசென்ஷியல் டூல்ஸ்னையும் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த எசென்ஷியல் டூல்ஸ் மட்டும் இல்லாமல் ரெசினாட்ஸ்க்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லை டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி உங்களோட லிஸ்ட்டை எனக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹேண்ட் ட்ரில் பார்த்தோம். இப்போ வந்துட்டு எலக்ட்ரிக் ட்ரில். ஸோ எலக்ட்ரிக் ட்ரில்லுமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் வந்துட்டு நீடில்ஸ் வந்துடும். ஸோ இதுலேயுமே தின் டு திக் வந்துட்டு எல்லா நீடில்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசல் கேப்ஸே வந்துட்டு இத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நீடிலுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்துட்டு நாசல் கேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி இந்த எலக்ட்ரிக் ட்ரில் ஆர்டர் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த நாசல் கேப் மேலே வந்துட்டு லூஸாக இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலன் கீ மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்க்ரூமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது லூஸாக ஆகவே ஆகாது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரேம்ஸ், கீ செயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் ட்ரில் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி ஒயர் வந்துடும். ஸோ உங்கள் சார்ஜர் அடாப்டரில் ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்துட்டு இந்த மாதிரி இந்த ட்ரில்லில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க ஒரு எலக்ட்ரிக் ட்ரில் நீங்கள் வந்துட்டு வெளியில் வாங்கினீங்கன்னா இதோட ரேட் கண்டிப்பாக 1200 900 அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மக்கிட்ட அப்படி இல்லவே இல்லை. நம்மக்கிட்ட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 699 தான். ஸோ இந்த எலக்ட்ரிக் ட்ரில் இத்தனை நாசல் கேப்ஸ் இத்தனை நீடில்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு இந்த ப்ரைஸில் வந்துட்டு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த டீலை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போவே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ரெசின் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்குமே இந்த எசென்ஷியல் டூல் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அவங்களுமே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன டூல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டிங் மிஷின். ஸோ இது வந்துட்டு சாண்டிங் அண்ட் கரெக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ரெசினாட் கீ செயின்ஸ் எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த எட்ஜஸில் வந்துட்டு சம்டைம்ஸ் நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும் அண்ட் தென் வந்துட்டு அந்த எட்ஜஸ் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு சாண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அதை வந்துட்டு ஈவன் ஆக்கிடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாண்ட் பேப்பரில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சால்ட் அண்ட் சாஃப்ட் பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கும். இன்னொரு சைடு வந்துட்டு நீடில்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அந்த மிஷினில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சைடு இருக்க நீடில் யூஸ் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஈவன் ஆக்கிடலாம். ஸோ இந்த சாண்டிங் அண்ட் கரெக்ஷன் டூல் வந்துட்டு ரெசினாட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது வந்துட்டு கீ செயின் டு ஃப்ரேம் பிக் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான சாண்டிங் அண்ட் கரெக்ஷன் டூல் வந்துட்டு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு ரெசினாட்ஸ் வந்துட்டு இன்னுமே ஈஸியாக்கிறதுக்காக ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்சிங் மிஷின் இது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கையில் பட்டுருமோன்னு பயமாக இருக்குது, ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதாவது மிஷின் இருக்குமா அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்சிங் மிஷினை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்துட்டு கப்பில் போர் பண்ணிவிட்டு இந்த மிஷினில் வந்துட்டு பேட்டரி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேசிக் டூல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீபரிங் டூல். ஸோ இதுவுமே வந்துட்டு சாண்டிங் அண்ட் கரெக்ஷன் மாதிரி தான். இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிளேடு மட்டும் வரும், சாண்ட் பேப்பர் எதுவுமே
எல்லாமே வராது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கீ செயினில் இருக்க அந்த எட்ஜஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸில் இருக்க எட்ஜஸ் எல்லாமே இந்த மாதிரி அழகாக கர்வ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டீபரிங் டூல் யூஸ் பண்ணி நம்ம சேனல்லே வந்துட்டு நிறைய வீடியோஸில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் டுட்டோரியல் போட்டிருப்பேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போவே வந்துட்டு டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டூல்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் என்ன டூல் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன டூல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் கன். ஸோ நிறையா பேர் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது கேட்டுட்ருக்கிறது வந்துட்டு இந்த ஹீட் கன் தான். பீச் தீம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அந்த வேவ்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஹீட் கன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்காக இருக்கும். பிகாஸ் நிறையா பேர் வந்துட்டு பீச் தீம் கலர்ஸ் வந்துட்டு பண்ணுறீங்க, பட் அந்த வேவ்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த ஹீட் கன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு வேவ்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்வீசர். ஸோ நீங்கள் ட்ரை ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, கீ செயின்ஸில் வந்துட்டு மோல்டில் ஃபிட் பண்ண கஷ்டமாக இருக்குது, கையில் ரெசின் படுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்வீசர் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ட்வீசர் ஆர் பிளக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப கம்மியான ப்ரைஸ், 20 rupees தான். ஸோ இப்போவே வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளையர் டூல். இது வந்துட்டு கீ செயின் ரிங்ஸில் ஜம்ப் ரிங்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு வளைச்சு நம்ம வந்துட்டு கீ செயின் மாட்டுறதுக்கு ரொம்பவே கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு பிளையர் டூல் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளோ டார்ச். ஸோ உங்கள் ரெசனாட்ஸில் வந்துட்டு நீங்கள் பிக் ஃப்ரேம்ஸ்லாம் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளோ டார்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அதில் வந்துட்டு பபிள்ஸ் நிறையா வந்துச்சு இன்கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே வந்துட்டு பிக் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு ப்ளோ டார்ச் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன டூல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவி லேம்பு, யூவி லைட்னு சொல்லுவாங்க. ஸோ யூவி ரெசன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு 5 to 10 minutes ட்ரை ஆகிறதுக்காக இந்த மாதிரி யூவி லைட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ யூவி ரெசன், யூவி லைட் ரெண்டுமே வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போவே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி யூவி ரெசன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டூல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன எசென்ஷியல்ஸ் நமக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் லேட்டெக்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸு, கிளாக்ஸ், கீ செயினில் டபுள் கோட்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பேக் சைடில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் ரெசின் போர் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைட் டேமேஜே ஆகாது. ஸோ ரொம்ப வந்துட்டு ரெசினாட்ஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த லேட்டெக்ஸ் லிக்விடு. நெக்ஸ்ட் பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே. உங்கள் ரெசினாட்ஸில் இருக்க பபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறது வந்துட்டு இந்த பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ரெசனாட்ஸில் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும், எல்லா பபிள்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ரெசன் பாலிஷ். ரெசனாட்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக க்ளாஸி லுக்குக்காக வந்துட்டு ரெசன் பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நீங்கள் 3 to 5 drops கிட்ட யூஸ் பண்ணாலே போதும், நல்லா வந்துட்டு க்ளாஸி லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கீ செயின்லேருந்து ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய இந்த ரெசின் கிளீனர் ஸ்ப்ரே. பிகாஸ் ரெசனாட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது கையில் வந்துட்டு தெரியாமல் ரெசின் பட்டிருக்கும். அதை வந்து நம்ம சோப் போட்டு நிறையா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிப்போம், பட் அந்த பிசு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ரெசின் கிளீனர் ஸ்ப்ரேவை உங்கள் கையில் ஜஸ்ட் 2 times ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்கள் கையில் இருக்க ரெசன் வந்துட்டு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இப்போவே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.